Taste the Daily. ஸ்டாலின் அரசின் அலட்சியம் காரணமாக திருவள்ளூர் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து புழல் ஏரிக்கு செல்லும் கிருஷ்ணா கால்வாயின் கரை சீரமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பருவமழையின் போது மண்ணரிப்பு ஏற்பட்டு புள்ளரம்பாக்கம், ஈக்காடு, தண்ணீர்குளம் பகுதிகளில் கிருஷ்ணா கால்வாய் சேதமடைந்தது. இந்நிலையில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கால்வாய் கரையை சீரமைக்காமல் அலட்சியத்தில் இருப்பதாக கண்டனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜூப்ளி ரோடு பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தினரின் அலட்சியம் காரணமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலைகளில் வீணாக வெளியேறியது. நகராட்சி சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் ஏற்றப்பட்ட போது முறையாக கண்காணிக்கப்படாததால் தொட்டி நிரம்பி நீர் வீணாக சாலைகளில் வெளியேறியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் கும்பகர்ண உறக்கத்தில் உள்ளதாக மக்கள் கண்டித்துள்ளனர். கோவையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் தகரடபா பேருந்து பழுதானதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சிவானந்தா காலனியிலிருந்து புறப்பட இருந்த பேருந்து பழுது காரணமாக இயங்காததால் பயணிகள் சிலர் பேருந்தை தள்ளும் நிலை ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் பராமரிப்பற்ற சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை ஸ்டாலின் அரசு இயக்குவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பேட்ச் ஒர்க் செய்யப்பட்ட சாலை மீண்டும் சேதமடைந்ததால் மக்கள் அதிருப்தியடைந்தனர். மங்களக்கரை புதூர் முதல் கோடதாசனூர் வரை பேட்ச் ஒர்க் செய்யப்பட்ட சாலைகள் 10 நாட்களிலேயே மீண்டும் சேதமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முறையாக சாலை வசதி கூட ஏற்படுத்த இயலாத நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி உள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கழிவுநீர் கால்வாய் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதை கண்டித்து அதிமுக நகர கழக செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சாலையில் பள்ளம் தோண்டி 10 நாட்களுக்கு மேலாகியும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகம் கால்வாய் கட்டும் பணியில் ஈடுபடவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை எனவும் அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ராமானுஜபுரத்தில் கோவிலுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை ஏலம் விட எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை மிரட்டி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அராஜகத்தில் ஈடுபட்டார். ஏலத்தை நிறுத்திய ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதாவின் கணவர் ராமு அதிகாரிகளை அவதூறாகவும் பேசினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.